வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு வருக. நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கிறீர்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டின் அற்புதமான உலகத்தை பற்றி பேசப் போகிறோம். நண்பர்களே, முதல் கேள்வி, ஷேர் மார்க்கெட் என்றால் என்ன? ஷேர் மார்க்கெட் என்பது ஒரு பங்கு சந்தை. இங்கு நாம எல்லாம் நிறுவனங்களில் பங்குகளை வாங்கி விற்று லாபம் சம்பாதிக்கலாம். அடுத்ததாக, ஷேர் மார்க்கெட் எப்படி வேலை செய்கிறது என்பதை பார்ப்போம். ஒவ்வொரு நிறுவனமும் பங்குகளை பொதுமக்களிடம் விற்கிறது. அவற்றை வாங்குவதன் மூலம் நாம் அந்த நிறுவனத்தின் ஒரு சிறிய பங்குதாரராக மாறுகிறோம். நாம் எப்படி முதலீடு செய்ய வேண்டும்? முதலில் ஒரு டிமாட் அக்கவுண்ட் மற்றும் ட்ரேடிங் அக்கவுண்ட் தேவை. இவற்றை எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட புரோக்கரிங் நிறுவனத்திலும் துவங்கலாம். ஆனால் தற்போது RBI ரீட்டெயில் டைரக்ட் ஆப் மூலமாக நேரடியாக பங்குகளை வாங்கியும் விற்கவும் முடியும். இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் ஒரு முதலீட்டாளர் என்றால் உங்களுடைய முதலீட்டை எவ்வாறு தேர்வு செய்வீர்கள்? முதலில் நீங்கள் முதலீடு செய்யும் நிறுவனங்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அவற்றின் வரலாறு, தற்போதைய நிலை மற்றும் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை பாருங்கள். ஊக்கமளிக்கும் நுண்ணறிவு. நீங்கள் வெற்றிகரமாக முதலீடு செய்ய நீண்டகால திட்டம் வேண்டும். ஒரே நாளில் அதிக லாபம் பார்க்க நினைக்காதீர்கள். அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். பங்குகளை பற்றி நன்றாக அறிந்த பிறகே முதலீடு செய்யவும். உங்கள் முதலீட்டை பிரிக்கவும். ஒரே நிறுவனத்தில் அனைத்து பணத்தையும் போடாதீர்கள். இப்பொழுது ட்ரேடிங் முறைகள் பற்றி சில தகவல்கள். இன்ட்ராடே ட்ரேடிங் மற்றும் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் இரண்டு முக்கியமான விதங்கள். இன்ட்ராடே ட்ரேடிங்ல நீங்கள் ஒரே நாளில் வாங்கி விற்க வேண்டும். ஆனால் இது அதிக ஆராய்ச்சி மற்றும் சீரான கண்காணிப்பை போற்றும். பங்குகளை கொள்வனவு செய்வதற்கான சில முக்கியமான குறிப்புகள். 1. நிறுவனத்தின் வரலாறு. அதன் வரலாற்று வளர்ச்சி மற்றும் நிர்வாகம் எப்படி இருக்கின்றன என்பதை கவனிக்கவும். 2. பங்குகளின் மதிப்பு. அவற்றின் தற்போதைய சந்தை மதிப்பும் எதிர்கால மதிப்பும் என்ன என்பதையும் பாருங்கள். 3. பொருத்தமான திட்டம். உங்களின் நிதி இலக்குகள் மற்றும் காலகட்டம் போன்றவற்றை மனதில் வைத்து பங்குகளை தேர்வு செய்யுங்கள். இப்பொழுது பங்குகளை பற்றிய பல்வேறு செய்திகள், புதுப்பிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிகள் உங்கள் முதலீடுகளை எப்படி பாதிக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கான தகவல்களை பல நம்பகமான இணையதளங்கள், செய்தி சேனல்கள் மற்றும் நிபுணர்கள் மூலம் பெறலாம். முதலீட்டின் மற்றொரு முக்கிய அம்சம் அதிக சிரமமின்றி சீரான வருமானத்தை உங்களுக்கு தரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது உங்கள் முதலீட்டு நிலையை மாறாமல் வைத்திருக்க உதவும். நண்பர்களே, இன்று நாங்கள் பங்கு சந்தை பற்றி பேசினோம். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் கூறுங்கள். உங்களுக்கு வேறு எந்த விஷயங்களை பற்றி அறிய விரும்புகிறீர்கள் என்பதை சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மேலும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.